நம் வாழ்க்கையில் நட்சத்திரம் மற்றும் திதிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. சில மாதங்களில் வரும் திதிகளுக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த வகையில் சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திதி அட்சய திதி என போற்றப்படுகிறது. அட்சயம் என்றால் வளர்வது, குறையாதது என்று பொருள். அன்றைய தினத்தில் செய்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும், மேலும் நல்ல பலன்களையும் தரும். இந்த நாளில் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல இந்நாளில் நாம் செய்கின்ற தானங்களுக்கும் நல்ல பலன் உண்டு என்பது ஐதீகம். எனவே இந்நாளில் என்னென்ன தானங்கள் செய்தால் என்னென்ன பலன் உள்ளது என்பதனை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். அட்சய திருதியை அன்று குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுத்தால் அவர்களது கல்வி செல்வம் பெருகும். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றோர் ஆகியோருக்கு செய்யும் தான தர்ம உதவிகள் பல பிறவிகளுக்கு புண்ணிய பலனை தரும். புத்தாடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். கற்பூரம் தானம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகும் பிறப்பு கிடைக்கும். தாமரைப்பூ, மல்லிகைப்பூ தானம் செய்தால் மன்னர் குலத்தில் பிறப்பு கிடைக்கும். தாழம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். பாக்கு, வாசனை திரவியங்கள், பழங்கள் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். தானியங்கள் தானம் செய்தால் அகால மரணத்திலிருந்து தப்பிக்கலாம். மோர், பானகம், குடிநீர் ஆகியவற்றை தானம் செய்தால் முற்பிறவியின் பாவம் தீர்ந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். தயிர் சாதம் ஏழைகளுக்கு தருவது 11 தலைமுறைக்கு குறைவில்லா அன்னம் கிடைக்க வழிவகுக்கும். எனவே இந்த தானங்களில் நம்மால் முடிந்த எந்த தானம் செய்தாலும் அதற்கு உண்டான பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்.